இன்று புதியதாக ஒரு நாளை அருளிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியுடன் இந்த புதிய நாளில் புதியதொரு எண்ணத்தை நாம் சிந்திக்க நம்மை அழைப்பது ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி. இன்றைய சிந்தனை ஒழுக்கம் பற்றியது. ஒழுக்கம் என்பது உடுத்தும் ஆடையில் இல்லை, நமது உயர்ந்த எண்ணத்தில்தான் இருக்கிறது. நாம் பேசும் வார்த்தையில் இல்லை, நமது பண்பில்தான் இருக்கிறது. வெற்றியின் உச்சியில் இல்லை, விழுந்தாலும் எழ வைக்கும் மன உறுதியில் இருக்கிறது. மனிதனை உயர்த்துவது அறிவு மட்டுமல்ல, அறிவை அழகுபடுத்துவது ஒழுக்கமே. நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஒழுக்கம் என்பது விதிகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, அது நம் எண்ணங்களிலும் பேச்சிலும் செயல்களிலும் நேர்மையுடனும் பொறுப்புடனும் வாழ்வதாகும். யாரும் நம்மை கண்காணிக்காத நேரத்திலும் தவறு செய்யாமல் இருப்பதே உண்மையான ஒழுக்கமாகும். நேரத்தை மதிப்பதும் மற்றவர்களை மதிப்பதும் பொது இடங்களை சுத்தமாக வைத்திருக்க உதவுவதும் தவறு செய்ய நேர்ந்தால் அதை ஒப்புக்கொள்வதும் ஒரு மனிதனின் ஒழுக்கமாகும். ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு மதிப்பையும் நம்பிக்கையையும் நிலையான வெற்றியையும் தருகிறது. இதனை வெளிப்படுத்தும் ஒரு குரல் உங்கள் முன்னால். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் எல்லா நன்மைகளுக்கும் விதையாக அமைகிறது. தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே உண்டாக்கும். அறிவு என்பது மனிதனை உயர்த்தக்கூடியது. ஒழுக்கம் மனிதனை நிலைநிறுத்தக்கூடியது. பணத்தை இழந்தால் நாம் மீண்டும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கத்தை இழந்தால் அதை மீட்டெடுப்பது மிகவும் கடினம். ஒழுக்கம் என்பது வெளியில் காட்டும் முகமல்ல, அது உள்ளத்தில் வாழும் மதிப்பு. பெரிய செல்வத்தை விட நற்பெயரே விரும்பத்தக்கது. வெள்ளியையும் பொன்னையும் விட நல்ல மதிப்பை பெறுவதே சிறந்தது என கூறுகிறது திருவிவிலியம். இந்த வாசகம் நமக்கு கூறுவது என்ன? செல்வம் சேர்ப்பதை விட நற்பண்பும் நற்பெயரும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த செல்வம் என்பதை நினைவூட்டுகிறது. நல்ல குண நலன்களுடன் வாழ்ந்தால் மனிதர்களின் நம்பிக்கையையும் இறைவனின் அருளையும் நாம் பெற முடியும். நல்ல கல்வி நமக்கு அறிவை தரும், ஆனால் நல்ல ஒழுக்கம்தான் நமக்கு நல்ல பெயரையும் நிலையான வெற்றியையும் தரும். எனவே இன்று முதல் நமது எண்ணங்களிலும் பேச்சிலும் செயல்களிலும் ஒழுக்கத்தை பின்பற்றுவோம். ஒழுக்கத்துடன் வாழ்வோம். ஒழுக்கத்தை வளர்ப்போம். நல்ல மனிதர்களாக உலகத்திற்கு முன் உதாரணமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.